அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி அஸ்த நட்சத்திரம் கூடிய ஒரு அற்புதமான தினம். இந்த நாள் பார்த்திங்கன்னா தை வெள்ளியில் 4வது வார வெள்ளிக்கிழமை சம்பவிக்கிறது. தைவெள்ளி என்றாலே அம்பிகைக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளி. அதில் இந்த தை மாதம் 4வது வெள்ளி பஞ்சமி திதி அனுஷ்டிக்கப்படுகிறது. பஞ்சமி திதி என்றாலே லலிதா பரமேஸ்வரி, காமாட்சி, அம்பிகை அந்த மாதிரியான தேவதைகளுக்கு ரொம்ப பிரீத்தியான தினங்கள். தற்போது எல்லாரும் வாராகி தேவியையும் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். எனினும் அம்பாளுக்கு ரொம்ப உன்னதமான திதி. இந்த அம்பாளுக்கு நீங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய நாள். ஹஸ்த நட்சத்திரம்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம்னாலே அம்பிகை தான் பிரதான வழிபாடு. இந்த நாளிலே நீங்கள் சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள், மாத்ரு தோஷம் அல்லது 8லே சந்திரன் 7லே சந்திரன் என்று கலத்திர தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் இந்த நாளிலே வரக்கூடிய காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள்ளாக வரக்கூடிய ராகு காலத்திலே அம்பிகையை வழிபாடு செய்து வரும்போது சகல தோஷங்கள் நிவர்த்தியாகி அதிவிரைவிலே திருமண பாக்கியங்கள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள், சொந்த வீடு கட்டக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த அம்பிகை வழிபாடை செய்து வரும்போது சுபகாரியங்கள், சுபிட்சமான விஷயங்களை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா சந்திரன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏதானும் ஒரு மனசு குறைகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய பகவான் சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் பஞ்சமி திதி சம்பவிக்கிறது. இந்த நாளிலே அம்பிகை வழிபாடு செய்து வரும்போது ஒரு நல்ல லாபங்களும் நல்ல இனிமையான சூழலும் வந்து உங்களுக்கு சேர்கின்றது. இந்த நாளிலே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சதய நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் நட்சத்திரம் சதயம். சிவாலயத்திலே உள்ள அம்பிகையை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களில் இருந்து தடைகள் நீங்கி ஒரு இனிமையான சூழல் வந்து சேரும். சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தி அடையப்படுகிறது. நேயர்களே, நாம் 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் சில பல்வேறு ஏமாற்றங்கள் இருந்தால் அந்த ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியும் புத்வேகத்துடன் நல்ல லாபங்களும், அதே போல சில நேரங்களிலே உங்களது தீராத பிரச்சனைகள், வழக்கு, வம்பு இது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு காரணத்தினால் பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நிர்பந்தம், உற்றார் உறவினர்களிடத்திலே நல்ல அனுகூல்யமான விஷயங்கள், கணவன் மனைவியிடத்திலே சில சஞ்சலங்கள் இருந்தாலும் அது நீங்கி நல்ல ஒரு அனுகூல்யமான விஷயங்கள். அதே போல் படிக்கின்ற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனலுடைய சம்பந்தப்பட்ட லோன், உயர் படிப்பு, உயர்நிலை கல்வி அது சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு இன்பமான சூழலை தரக்கூடிய நாள். இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. பல்வேறு காரணங்களால் சில பிரச்சனைகள், பல்வேறு காலதாமதங்களினால் சில சண்டைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மகிழ்ச்சிகரமான சூழலிலே புதிய தொழில்நுட்ப விஷயங்களுக்கு பல்வேறு விதமான இடங்களுக்கும் நீங்கள் பிரயாணங்கள் சென்று ஒரு மன நிம்மதி, மன ஒற்றுமை வரக்கூடிய நாள். இந்த நாளிலே பல்வேறு சூழலிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளினுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாக இருந்தாலும்
அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்தி கொள்ளும்போது நல்ல லாபங்களும் அதற்கான அநேக விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான சொல் வரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து உங்களுக்கு சேர்கிறது. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு சற்று குழப்பமும் மன ஒற்றுமை இல்லாமல், மன அமைதி இல்லாமல் சற்று தவிப்புடன் இருக்கக்கூடிய நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மன அமைதி இல்லாமல் அவசரமாக செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம், பணியிலே சில பிரச்சனைகள் இருந்தால் அதை கொஞ்சம் நிதானமான முறையிலே கையாண்டால் அது சுமூகமான முறையிலே முடிவடையும். அதே போல நீங்கள் எடுத்த விஷயங்களுக்கு கோபம் கொள்ளாமல் பல்வேறு கட்ட தரப்பில் யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் முக்கியம். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு இருந்தாலும் அதை உரிய விஷயத்துக்காக செலவு பண்ணும்போது உங்கள் பொருளாதார நிலை உயர்வு பெறுகிறது. பொருளாதார நிலையிலே பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த நாளிலே சற்று சிக்கனமாக செலவு செய்யும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நாள் இந்த நாள். நீங்கள் இந்த நாளிலே வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அனுபவிக்கப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிறரிடம் ஆலோசனை செய்தே செய்யுங்கள். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கக்கூடிய அநேக விஷயங்கள் உங்களுக்கு சுபமாக அமையப்படுகிறது. எடுத்த காரியத்தை முடித்தே தீரக்கூடிய நிர்பந்தத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த குணாதிசயத்தினால் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாகவும் அதை முழுமையாகவும் செயல்படுத்தக்கூடிய நீங்கள் சற்று எல்லா விஷயங்களையும் ஆலோசனை பெற்றே பிறருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செய்யாமல் இருப்பது நல்லது. சில நேரங்களிலே தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களுடைய நிர்வாகத்தன்மையினால் பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள், அதே போல் உயரதிகார இடத்திலே சில பிரச்சனைகள், இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே ஊதா நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திருப்திகரமாக முடித்த ஒரு தருணமாக கருதி, அதே போல நீண்ட நாட்களாக உங்களுடைய செய்து வந்தக்கூடிய பணிகள், அவற்றை ஆராய்ச்சிகள், அதே போல எந்த ஒரு எழுத்துத்துறையிலே அச்சுத்துறையில் இருக்கிற நபகுடிகள், நாவல் போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நிறைவு பெற்று அதற்கான உரிய தொகை வரக்கூடிய நாள் இந்த நாள். உங்களுடைய முயற்சிகளுக்கான உரிய ஊதியங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல சில நேரங்களிலே சிலருடைய நட்பால் சில குழப்பங்கள். ஏன்னா இந்த ராசி மண்டலத்தை சந்திரன் போய் அமையப்பெறுகிறார். கேதுவோடு சந்திரன் இணையும் போது சில குழப்பத்தை உண்டு செய்வார். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். இந்த நேரத்திலே சில நேரங்களில் நீங்கள் குழப்பம் அடைந்து பல்வேறு விஷயங்களுக்கு யோசித்து செய்வது மிகவும் நல்லதாக அமையப்படுகிறது. நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் விறுவிறுவென்று சென்றாலும் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் நகரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்படுகின்றார். மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் சிலருக்கு இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்க பெற்று முகப்பொலிவு, அதே போல உடலிலே சற்ற மாற்றங்கள், நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருந்தாலும் ஆனால் அந்த என்ன செய்வது என்று தெரியாமல் அவசரப்படாமல் நிதானமாக உங்களுடைய இந்த நாளை சரியான முறையிலே பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே தேவையற்ற விஷயங்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு காரணங்களினால் செல்லாமல்
உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயத்தை செய்து வரும்போது நல்ல லாபங்களை பெற்று பொருளாதாரத்திலே நல்ல வெற்றியை காணக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். ராசி மண்டலத்திலே சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைந்திருந்தாலும் உங்களுடைய கனவுகள் மென்மேலும் வளர்ச்சி பெற்று வலுப்பெற்று இரவு நேரத்திலே சற்று தூக்கமின்மை, மனக்குழப்பங்கள், ஆராய்ச்சிக்கான ஆழ்ந்த சிந்தனைகள், பல்வேறு விஷயங்களுக்காக நீங்கள் உங்களை குழப்பத்திலிருந்து தெளிவிக்கக்கூடிய நாள். ஒரு தெளிவு பெற்று அந்த தெளிவிலிருந்து பல்வேறு சூழல்களிலே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய பந்தயங்களிலே ஓடுவது, ஓட்டப்பந்தயம் செல்வது, லாங் ஜம்ப், அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது உங்கள் பேருக்கும் புகழ்ச்சிக்கும் நிறைய விஷயங்களை தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே வயது ஒரு தடையில்லை, உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே ராசிக்கான செவ்வாய் 3லே அமையப்பட்டு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமையப்பெறுகின்றார். நல்ல பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் இருந்தாலும் பங்கு சந்தையிலே ஈடுபடுபவர்கள் சற்று கவனித்து பணத்தை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தேவையில்லாத நபர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். இந்த நாளிலே உங்கள் பொருளாதாரத்தினை சற்று சோதித்து பார்க்க பல்வேறால் பல முயற்சிகள் நடைபெறலாம். இந்த நாளிலே நீங்கள் தேவையில்லாத நபர்களிடம் உங்களது வங்கி கணக்கையோ அல்லது உங்களது பண இருப்பு விஷயங்களையோ சொல்லாமல் இருப்பது நல்லது. பல்வேறு இடங்களிலே கடன் கொடுக்காமல் இருங்கள். அதே போல் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சரியான முறையிலே பணம் செலுத்தி விடுங்கள். இந்தந்த காரணங்களினால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது லக்னாதிபதியாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்று நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு லக்னத்திலே சுக்கிரன், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. அதே போல் நல்ல லாபங்கள் இருந்தாலும் வாக்குஸ்தானத்திலே சூரியனும் செவ்வாயும் அமைப்பெறுகிறார்கள். ஆகையால் சற்று சுறுசொல் பேசக்கூடிய நிலை. வருகின்ற நபர்களுக்கு, உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதற்கான வருத்தம் அடையக்கூடிய நாள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் சில பிரச்சனைகளுக்காக உங்களது இடம் மாற்றத்தை தேடிக்கொள்வீர்கள். மன அமைதி, மன நிம்மதிக்காக சற்று தனிமையை விரும்பக்கூடிய நீங்கள் கடல் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களிலே சென்று தியானம் செய்வது நல்லது. இந்த நாளிலே மன அமைதிக்காக பிறருடையிடம் தேவையில்லாமல் நட்பு பாராட்டுதல், அதே போல் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். சிவாலயம் சென்று வழிபாடு செய்து வந்தால் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். அதே போல் உங்களுடைய பொருளாதார மேன்மை, தொழில் முன்னேற்றம், அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களது பங்குதாரர்களிடத்திலே நல்ல பாராட்டுதல், அம்மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்தும் போது லக்னாதிபதியான சுக்கிரனுடைய லக்னாதிபதியான குருவினுடைய பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான நாள். புதன் லக்னத்திலே அமையப்பெறுகின்றார். பல்வேறு கட்டத்திலே நீங்கள் காதல் செய்து வந்தால் காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாளிலே திருமணமாகாத நபர்கள் புதிய நபரை சந்தித்து தனது மனதை பறிகொடுக்கும் நிலை. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனம் மாற்றங்கள், மனத்திலே நல்ல ஒரு கணவனை மனைவி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள், மனைவியை கணவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் போன்றவற்றை சுயம்பரங்கள், சுய விவரங்கள், அநேக விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் இன்புற்று செய்யக்கூடிய நபர்களாக பலரால் பாராட்டப்படக்கூடியவர்கள். பல்வேறு கட்ட விஷயத்திற்கு நல்ல பாராட்டு பரிசுகள் பெற்றிருந்தாலும் நல்ல ஆசையும், அதே போல் சில நேரங்களிலே உங்களது இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிக்கான நாள். மகிழ்ச்சியுடன் இருந்து பல்வேறு விஷயங்களை சாதித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தொழிலிலே சற்று முன்னேற்றங்கள் இருந்தாலும் உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாளரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். கூட வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்திலே சில சில நாட்களிலே சில விஷயங்களை பகிராமல் இருங்கள். அதே போல உங்களது ஒற்றுமை சற்று குறைவுபடுகிறது. சகோதர சகோதரிடத்திலே கருத்து வேறுபாடு, அதே போல நல்ல லாபங்கள் இருந்தாலும் பிறரால் கடன் பெற்றே சில விஷயங்களை செய்யக்கூடிய நிர்பந்தம், செய்யக்கூடிய வேலைக்கு சரியாக ஊதியம் வராமல் சில பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அதே போல தேவையில்லாத காரணத்தினால் கோபங்கள் அடைவது, உங்கள் உயர் அதிகாரியை நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்தையும் அமைதியாக இருந்து அதனை செய்யும்பொழுது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் பொறுமை காற்பது மிக மிக நல்லது. காத்திருந்தே உங்களது காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமைய இந்த நாளிலே நீல நிற ஆடை அணிவிப்பது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இரவிலே சில பிரச்சனைகள் இருந்து வரலாம். உடல்நிலை பாதிப்பு அவை அனைத்தும் நீங்கி சில நேரங்களே சில பேர் சொல்லாங்க கெட்ட கனவுகள் வருகிறது. அதே போல தூக்கத்தை தடைப்படுத்தக்கூடிய சில நிலை. 7.5 சனி ஆரம்பம் ஆகையால் காலிலே பிரச்சனை, பாத சனி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், சில சில நேரங்களிலே மந்தத்தன்மை, அதே போல எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு மனக்கவலை. வழிபாடு இன்றியமையாது என்பது போல நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தித்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது சனி பகவானுடைய பல்வேறு தாக்குதலிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையை முன்னேறலாம். சிலரால் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 7.5 சனி வந்தால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. அது தப்பு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பவரே சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், ஒரு கஷ்டம் இருந்தால் தான் சாப்பாட்டுடைய அருமை தெரியும், ஒரு வியாதி வந்தால் தான் மருந்துடைய அருமை தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அருமையை தெரிந்து கொள்ளவே சனி பகவானால் சில பிரச்சனைகள் வருகின்றது. அதை இன்முகத்தோடு வரவேற்று பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள நீங்கள் ஒரு சிறந்த வீரராக மாறி அனைத்து பிரச்சனையும் நீங்கி ஒரு இன்பமான வாழ்க்கை, நல்ல தனலாபங்கள் சனி பகவான் கொடுத்தாருன்னா நல்ல லாபத்தை தருவார். ஆகையால் அந்த தனலாபத்தை பெற்று இன்புற்று வாழுங்கள். நீங்கள் நீல நிற ஆடையை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சொல் வருகின்றது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வார நான் எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.